ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 50 டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பிளானில் டெஸ்ட்டு 20 கொடுத்துருந்தோம்ப்பா. ஸோ இதில் ரீசனிங்கில் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட 50 டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் வந்து நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸை டார்கெட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. அதனால் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே யூடியூப்பில் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக்ப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸில் ரீசனிங்னு தனியாகவே சிலபஸில் ஒரு பார்ட்டாக பிரித்து அதுலேருந்து 10 கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அதுலேருந்து நம்மளுக்கு முழுசாக 15 மார்க்ஸ் வருது அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ ரீசனிங்கை எல்லாருமே கவனமாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றிற்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து மார்ச் 7ஆம் தேதி வரைய இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் கவனமாக பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 12 நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது, மார்ச் 7 நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. இதற்கு இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோன்னு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு இடையில் என்ன வரும்? ஜனவரியில் மீதம் இருக்கிற நாட்கள் வரும், பிப்ரவரி ஒரு மாதம் வரும், அதே மாதிரியே மார்ச்சில் மீதம் இருக்கிற நாட்கள் எல்லாமே வரும் இல்லைங்களா? இதுதான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ எப்போல்லாம் நம்ம கேலண்டர் பேஸ் பண்ணி சம் போடுறோமோ, பிப்ரவரி மந்த் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு லீப் இயராக இல்லையான்னு வந்து பார்க்க வேண்டியது அவசியம். இப்போ 2004 பாருங்கள். 2004 அப்படிங்கிறது 4ஆல் வகுப்படும் போது நம்மளுக்கு மீதி இல்லாமல் முழுசாக வகுப்படக்கூடிய வருடமான்னு பாருங்கள். நம்மளுக்கு 4ஆல் வகுப்படும் போது முழுசாக மீதி இல்லாமல் வகுப்பற்றோம் இல்லைங்களா? இப்போ 2004 4ஆல் வகுப்பட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 501 அப்படின்னு வரும். அப்போது மீதியே வராமல் முழுசாக அடியுது இல்லைங்களா? அப்படி 4ஆல் வகுப்படும் போது ஒரு வருஷம் முழுசாக ரிமைண்டரே கொடுக்காம டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த இயரை நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி லீப் இயராக இருக்கும் பட்சத்தில் பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 29 நாட்கள் இருக்கும். அப்படி லீப் இயராக இல்லை, நார்மலான இயராக தான் இருக்குது அப்படின்னா பிப்ரவரியில் வந்து நம்மளுக்கு வெறும் 28 நாட்கள் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே பிப்ரவரியும் மூடால் வருது, வருடம் வந்து லீப் இயராக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பிப்ரவரியில் இப்போது 29 நாட்களாக கணக்கெடுக்கணும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 31 நாட்கள் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே 12ஆம் தேதி வரை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 12ஆம் தேதியை வரை நம்ம 12 நாட்கள் நம்ம என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். அப்போ 12 நாட்களை கழிச்சது போக மிச்சம் எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 29 நாட்கள் கிடைக்கும். ஸோ இப்போ ஜனவரியில் 29 நாட்கள் இருக்குது. அடுத்தது பிப்ரவரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா அது முழுசாகவே இருக்குது. ஸோ லீப் இயர் அப்படிங்கிறதுனால 29 நாட்கள் போட்டிருக்கோம். அடுத்து மார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 7 அப்படின்னு தேதி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு இடைப்பட்ட நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம ஜனவரி 12 கணக்கில் எடுத்துக்கலையோ அதே மாதிரியே மார்ச் 7 நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் இருக்குது? நம்மளுக்கு 6 நாட்கள் இருக்கா? அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 54 கிடைக்கிது. அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 54 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதானே இந்த சம் உங்களுக்கு? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ காலையில் 7 மணி ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து 100 மணி நேரம் கழித்து மணி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. சரிங்களா? இந்த சமம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக 24 மணி நேரம் கொண்டது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போது காலையில் 7 மணி அப்படின்னா 24 மணி நேரம் கழித்து சரியாக மணி என்னவாக இருக்கும்? அதே 7 மணி நேரமாக, அதே காலையில் 7 மணியாக தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை 24 மணி நேரம் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம எப்படியோ கேன்சல் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்ல அப்படியும் போடலாம். ஸோ நம்ம டேரெக்டாக 124ஐயும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 24 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 100க்கு மேலே போயிடும். அப்போ நம்ம 4 டைம்ஸ் தான் போட முடியும். 4 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 96ன்னு வரும். அப்போ இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வருது மிச்சம்?
4 அப்படின்னு கிடைக்கிது. அப்போது மொத்தமாக 100 மணி நேரத்துக்குள்ளே 4 தடவை வந்து நம்மளுக்கு 24 மணி நேரம் வந்து வரும். அதுக்கப்புறமா மிச்சம் 100 மணி நேரத்தில் இன்னும் 4 மணி நேரம் மிச்சம் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த 96 மணி நேரமும் முடியும் போதில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? மறுபடியும் அதே காலையில் 6 மணி நேரம் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே 24 மணி நேரம் தானே. இப்போ 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு மறுபடியும் அதே 7 மணி தான் வரப்போகுது. நம்மளுக்கு கடைசியாக மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 4 மணி நேரம் இருக்குது. ஏன்னா 100 மணி நேரத்தில் 96 மணி நேரம் போனது போக மிச்சம் 4 மணி நேரம் தானே இருக்குது. அந்த 4 மணி நேரமே கழிச்சு தான் நம்மளுக்கு எவ்வளோ மணின்னு கேட்குறாங்க. அப்போது 7 மணி ஆகுது. 7 மணிக்கு அப்புறம் 4 மணி நேரம்னா 4 கூட்டிக்கோங்க. 4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 + 4 11 கிடைக்கும். ஸோ காலையில் 7 மணி தானே. அப்போது 4 மணி நேரத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமும் 11 மணியும் காலையிலையாக தான் இருக்கும். அப்போது காலையில் 7 மணி காலையில் 7 மணிலேருந்து 4 மணி நேரம் கூட்டி 11 மணி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 11 மணி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? பிற்பகல் 11 மணின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ நம்மளுக்கு அதை டிக் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு. முற்பகல் 11 மணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? எப்படி போட்டோன்னு புரியுதா? எத்தனை 24 மணி நேரம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ மணி நேரம் இருக்குதுன்னு பார்த்தா அப்படியே நம்ம ஆன்சர் போட்டோம். அவ்வளோதான். புரிஞ்சது தானே? வாங்க அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5, 10, 26, 50 அப்படின்னு வரிசையாக கொடுத்துட்டு என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள் என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 5, 10, 26, 50 இது எல்லாமே என்ன லாஜிக் வச்சு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறமா அதே லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணி அடுத்த 2 நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ 5, 10, 26, 50 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நம்பரை நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் 5க்கும் 10க்கும் ரிலேஷன் பாருங்கள். 5 2s are 10 அப்படின்னு வரும். 10க்கும் 26க்கும் அதே ரிலேஷன் வருதான்னு பாருங்கள். இன்ட்டு 2 பண்ணாலும் வராது, இன்ட்டு 3 பண்ணாலும் வராது. அப்போது அந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு வரிசையாக வரல. அப்போது இந்த லாஜிக் வரல. அடுத்து வேறு என்ன லாஜிக் யோசிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது 5 இருக்குது அப்படின்னா 5க்கு பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்கொயர் நம்பராக க்யூப் நம்பராக எழுத முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ 5 நம்ம எப்படி பார்க்கலாம்? 5 வந்து 5க்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியும்? 4 ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி 10க்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பர் என்ன தெரியும்? 10க்கு முன்னாடி 9 அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பர் தெரியும். அப்போ 26 பார்க்கும் போதில் 25 அதுக்குள்ளே இருக்க ஸ்கொயர் நம்பராக பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26க்கு முன்னாடி 25 தான் ஒரு கரெக்டான ஸ்கொயர் நம்பர். அதே மாதிரி 50க்கு முன்னாடி என்ன வரும்? 49 அப்படிங்கிறது 50க்குள்ளே இருக்கிற முழுசாக இருக்கிற ஸ்கொயர் நம்பர். கரெக்டாக? அப்போ இதெல்லாமே என்னது? 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்களா? அது கூட ஒன்று ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ இதுதான் லாஜிக்கு. அப்போ 5 எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா 2 ஸ்கொயர் + 1 எழுதியிருக்காங்க. 10க்கு 3 ஸ்கொயர் + 1, 26க்கு 5 ஸ்கொயர் + 1, 50க்கு 7 ஸ்கொயர் + 1. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க லாஜிக். எப்படி நம்பர் எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். 2, 3, 5, 7 அப்படின்னு வரிசையாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னது நம்மளுக்கு? இது ஆட் நம்பர்ஸ் கிடையாது. ஆட் நம்பரோட வரிசை கிடையாதுன்னு எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சேர்த்துருக்காங்க. அப்போது 2 நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடையாது இல்லைங்களா? அப்போ இது 2 இருக்குது அப்படின்னே நம்ம இது ஆட் நம்பர் கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்ன வரிசை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகா எண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ப்ரைம் நம்பர் தன்னாலேயும் ஒன்னாலேயும் மட்டும் வகைப்படக்கூடியது. ஸோ அந்த வரிசை இப்படி தான் எழுதியிருக்காங்க. அப்போது 2, 3, 5, 7 வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வரணும்? அடுத்த 2 நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அடுத்த 2 நம்பர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 7க்கு அப்புறம் ஆட் நம்பராக இருந்தால் தான் 9 வந்திருக்கும். 9 வந்து பகா எண் கிடையாது, அதனால் அது வராது. அதுக்கப்புறம் 11 and 13 நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதேமாதிரி இதே லாஜிக்கில் போட்டோம்னா எப்படி போடுவோம்? 11 ஸ்கொயர் + 1, 13 ஸ்கொயர் + 1 போடுவோமா? இப்போ சால்வ் பண்ண என்ன வரும்னு பாருங்கள். 122 and 170 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 122. ஆப்ஷன் டியில் இருக்கிற 122, 170 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சது தானே எப்படி போட்டோன்றது? என்ன லாஜிக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதையே நம்ம அடுத்த 2 உறுப்பும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். ஸோ ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையிலேருந்து டெல்லிக்கு ரயில் மூலமாக பயணம் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். அதாவது அந்த பயணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்களோட பயணத்தை வந்து புதன்கிழமை சரியாக 22:30 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த வித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகும். ஸோ ட்ரெயின் வந்து எந்த லேட்டுமே இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆயிரும் அப்படின்னா அந்த ட்ராவல் டைம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் அப்படிங்கிறது கேள்வி. அப்போது 32 மணி நேரம் கழித்து எத்தனை மணிக்கு அவங்க டெல்லியில் வந்து ரீச் ஆவாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போது எவ்வளோ மணி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க, எத்தனை மணி நேரம் கழித்து ரீச் ஆவாங்கன்றதும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மணி நேரத்தை இதோட ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம எப்போ ரீச் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எழுதணும். சரிங்களா, வாங்க இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், பார்க்கலாம். ஸோ அவங்க எப்போது கிளம்புறாங்க, 22:30 மணி புதன்கிழமை கிளம்புறாங்க இல்லைங்களா. நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் ட்ராவல் இருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க, 32 மணி நேரம் ட்ராவல் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், 24 மணி நேரம் கழித்து திருப்பி அதே டைம் வரும் அப்படின்னு தெரியுமா. அப்போ இந்த 32 மணி நேரத்துலேருந்து ஒரு 24 மணி நேரத்தை மட்டும் தூக்குங்க. இப்படி தூக்கிட்டால் என்ன கிடைக்கும், இந்த 24 மணி நேரம் கழித்து இந்த புதன்கிழமை என்னவாயிரும், வியாழக்கிழமை இதே டைமுக்கு வந்துடுமா. அப்போ 24 மணி நேரம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, ஸோ இதே 22:30 மணி நேரம் வியாழக்கிழமை அப்படின்னு வந்துருச்சு. இப்போது இந்த வியாழக்கிழமை நம்மளுக்கு முழுசாக முடியணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இது இந்த மணி நேரம் வந்து நம்மளுக்கு 24 மணி நேரம் முடியணும். நம்மளுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு, 22:30 மணி நேரம் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த 32 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் முடியறதுக்கு மிச்சம் தேவைப்படுற அந்த 1.5 மணி நேரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ அந்த 1.5 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன ஆயிரும், வியாழக்கிழமையோட 24 மணி நேரம் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிடும். கரெக்டு தானே, புரியுதாப்பா இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. எளிமையான சம் தான், கவனமாக பாருங்கள். ஸோ புதன்கிழமை 22:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 32 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ 32 மணி நேரம் கழித்து மணி என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன நல்லா தெரியும், 24 மணி நேரம் கழித்து அதே மணி தான் இருக்கும்னு தெரியும். ஓகேவா. அப்போ இந்த 32 மணி நேரத்துலேருந்து ஒரு 24 மணி நேரத்தை மட்டும் தனியாக எடுப்போம். 24 மணி நேரம் கழித்து என்ன ஆகும், 22:30 மணி நேரம் புதன்கிழமை அப்படிங்கிறது 22:30 மணி நேரம் வியாழக்கிழமைன்னு மாறும். கரெக்டாக மாறிடுச்சு. ஓகே, இப்போது வியாழக்கிழமை நம்மளுக்கு இன்னும் முழுசாக முடியலை. அதுக்கு முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் தேவைப்படுது, இன்னொரு 1.5 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ தான் 24 மணி நேரமும் வியாழக்கிழமையில் முழுசாக முடியும். சரிங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் மிச்சம் தேவைப்படுற 1.5 மணி நேரத்தை இந்த 32 மணி நேரத்துலேருந்தே எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, வியாழக்கிழமையோட 24 மணி நேரமும் முழுசாக முடிஞ்சிருது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது. ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் இன்னும் எவ்வளோ நேரம் டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மணி நேரத்தில் நம்ம என்னென்ன எடுத்துட்டோம், ஒரு 24 மணி நேரத்தையே எடுத்துட்டோம், ஒரு 1.5 மணி நேரத்தையும் எடுத்துட்டோம். அப்போது இந்த 25 மணி நேரம் போனது போக 32 மணி நேரத்தில் மிச்சம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரம் மிச்சம் இருக்கும். ஸோ அப்போ அந்த 6.5 மணி நேரம் எல்லாமே என்னது, வெள்ளிக்கிழமை கணக்கில் வந்துடுமா. அப்போது வியாழக்கிழமை நைட்டு 24 மணி நேரம் மொத்தமாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த 6.5 மணி நேரம் இருக்க போகுது. அப்போ கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் 6:30க்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்க ரீச் ஆயிடுவாங்க. ஓகேவா, இது புரிஞ்சது தானே. ஃபஸ்ட்டு ஒரு 24 ஹவர்ஸ் எடுக்கிறோம், அதே டைம் வியாழக்கிழமை வருது, வியாழக்கிழமை ஃபுல்லாக முடியணுன்றதுக்காக ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கிறோம். அதையும் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ நேரம் வருது, 6.5 மணி நேரம் இருக்குது. அப்போது அந்த 6.5 மணி நேரமே நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையில் தான் இருக்கும். அப்போ கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் 6.5 மணி நேரத்துக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ஆன்சர். இதோ வெள்ளிக்கிழமை 6:30 மணி அப்படிங்க நம்மளுக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஓகேவா, காலையிலேயே ரீச் ஆயிடுவாங்கப்பா, ஏஎம் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த சம் ரொம்ப ஈஸி, ஆனால் கவனமாக போட வேண்டிய ஒரு சம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். கீழ்கண்ட எண் வரிசையில், ஸோ இந்த எண் வரிசையை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கவனமாக பார்த்து இதிலேருந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும், அப்போது எண் 5 நம்மளுக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் வரக்கூடியதாக ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா, என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே எழுதிக்கோங்கப்பா, அப்போ தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எண் 3 தொடர்ந்து வராததுமாகிய, ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 3 அப்படிங்கிற எண் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எண் 8இன் எண்ணிக்கையை காண்க. அப்போ இங்கே வரக்கூடிய எண்ணை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனமாக பாருங்கள்.
5 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்ற நம்பரால் தொடர்ந்து வரக்கூடாது. ஸோ இங்கே ஊடல வரக்கூடிய நம்பர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போது 5 8ன்னு ரெண்டுமே சேர்ந்து வரிசையாக வரணும். ஆனால் அதை தொடர்ந்து 3 அப்படிங்கிற எண் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொஷினில் முன்ன பின்ன மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தான் அதை வாசித்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று போல் நம்பராக அடுக்கிக்கணும். இப்போ நம்ம என்ன அடிக்கிட்டோம், 5 8ன்னு ஒன்று போல் வரணும், 3 வரக்கூடாது அப்படின்னு நம்ம அடிக்கிட்டோம். இப்போது கொடுத்துருக்க இந்த நம்பரில் இதே கண்டிஷன் எங்கே ஃபாலோ ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் 5 8 ஒன்று போல் வருது, பட் அதுக்கப்புறம் 3 வந்திருக்கு, அதனால் இதை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், இங்கே 5 8 ஒன்று போல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 3 வரல, அப்போது இதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 8 5 இருக்குது, இது எடுக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் 5 18 ஒன்று போல் இருக்குது, ஸோ இங்கே 3 இல்லை, அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த லைன் பாருங்கள், இந்த லைனில் எங்கே இருக்குது, ஸோ இங்கே 5 8 பட் 5 8 3ன்னு இருக்குது, அப்போ இதை நம்ம எடுக்க முடியாது. அடுத்து வேறு என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் 5 8 7 இருக்கா, இங்கே லாஸ்ட்டு 3 வரல இல்லையா, அப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். வேறு என்ன, இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் மறுபடியும் 5 8 2ன்னு இருக்குது, அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், நம்மளுக்கு 4 நம்பர் கிடச்சிருக்கு இல்லைங்களா, அப்போ 4 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? விஷயம் என்ன கேட்டிருந்தாங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணோம். ஸோ 3 வரக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த ரெண்டுமே நம்ம எடுத்துக்கல, மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணோம். சரிங்களா? விஷயம் கொடுத்தபடி கரெக்டாக எடுத்துட்டோமா? 8 அப்படிங்கிற எண்ணுக்கு முன்னாடி 5 அப்படிங்கிற எண் இருக்கணும், அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தொடர்ந்து 3 அப்படிங்கிற எண் வரக்கூடாது. ஸோ கொஷினில் கொடுத்த லாஜிக்காக அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி ஆன்சர் போட்டாச்சு. ஓகேவா? எப்படி எடுத்தோன்னு புரிஞ்சது தானே? கொஞ்சம் கவனமாக போட்டோம் அப்படின்னா இந்த சம்மெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்காது. சரிங்களா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த சம் நம்மளுக்கு பசில் சம். ஸோ நம்ம கொஷினை படித்து ஒரு டேட்டாவை அப்படியே நம்ம எழுதிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏ, ஸோ ஏவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏ பியை விட சிறியதும், அப்போ யார் சின்னது? ஏ பியை விட சின்னவங்களாம், அப்போது பி தான் பெரியவங்க, ஏ சின்னவங்க. சரிங்களா? எப்படி எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், சியை விட பெரியதுமாய் இருக்கிறது. ஸோ அதே ஏவை தான் பேசுகிறாங்க, சியை விட பெருசாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஏ பியை விட சிறியதும், அப்போது பியை விட சின்னதாக ஏ இருக்காங்கன்றதுனால பியை நம்ம மேலே போட்டுட்டு பியை விட சின்னதுங்கிறதுனால பிக்கு கீழே ஏ போட்டோம். அடுத்து ஏ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியை விட பெரியதாக இருக்காங்க, அப்போது சி தான் சின்ன நம்பர், அதனால் சியை கீழே போட்டுக்கோங்க. இப்போ வாசி பாருங்கள், கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஏ பியை விட சிறியதும், ஆமாம் பியை விட சின்னதாக தான் இருக்காங்க. அடுத்தது சியை விட பெரியதும், ஆமாம் சியை விட பெருசாக தான் இருக்காங்க. அப்போது பிஏசி அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்குரிய நம்ம அடுக்க வேண்டிய பசில். இது கரெக்டாக புரிஞ்சிருச்சா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். வாங்க இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். டி, ஸோ இப்போது டியை பற்றி தான் பேச போகிறாங்க. சரிங்களா? வாங்க டியை பற்றி பார்ப்போம். டி ஏயை விட சிறியதும், அப்போது ஏயை விட சின்னது யாரா? டியா. அப்போது டி சின்னவங்க அப்படின்னா டியை கீழே வச்சுக்கோங்க, டிக்கு மேலே ஏ வந்துடுவாங்க, ஏன்னா டி சின்னவங்க இல்லையா, ஸோ டி கீழே வந்துடும், ஏ பெரியவங்கன்றதுனால ஏ மேலே இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதே டியை பற்றி தான் பேசுகிறாங்க. சியை விட பெரியதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது டி எப்படி இருக்காங்க அப்படின்னா சியை விட பெருசாக இருக்காங்களாம். அப்போது கீழே யார் வர போகிறாங்க, நம்மளுக்கு சி தான் வர போகிறாங்க. இப்போ ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். டி ஏயை விட சிறியதும், ஆமாம் டி ஏவை விட சின்னதாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், சியை விட பெரியதுமாய் இருக்கிறது, சியை விட டி என்ன இருக்குது, பெருசாக தான் இருக்குது. ஓகே, இந்த சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், டேட்டாவாக எழுதி முடிச்சிட்டோம். ஏடிசி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஈயை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறாங்க. இப்போ ஈயை தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, பியை விட சிறியதும். ஸோ யாரை விட சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியை விட சின்னது அப்படிங்கிறாங்க. அப்போ யார் பெரியவங்க, பி தான் பெரியவங்க, அவங்கள தூக்கி மேலே போட்டுருங்க. ஓகே, போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏயை விட பெரிதுமாய் இருக்கிறது. அப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை விட பெருசாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சின்னவங்க யார், ஏ தான், அப்போது ஏவை கீழே போட்டுருங்க. ஓகேவா? இப்போ வாசிச்சு பாருங்கள். பியை விட சிறியதும், ஆமாம் பியை விட சின்னதாக தான் இருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏயை விட பெரியதுமாய் இருக்கிறது, ஆமாம் ஏயை விட பெருசாக தான் இருக்குது. ஓகேவா? எனில் மிகவும் சிறியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 3 சென்டென்ஸையும் தனித்தனியாக எழுதணும் இல்லைங்களா, அந்த டேட்டா எல்லாத்தையுமே ஒன்றா அடுக்கி ஒரே வரிசையாக அடுக்கும் போதில் மிகச்சிறியதாக யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா?
ஸோ இப்படி தான் நம்ம வந்து பசில் சம்மை கொண்டு போகணும்ப்பா. ஒரு லைனாக ரீட் பண்ணணும், அந்த லைனில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதைப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒருக்க ரீட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணது கரெக்டாக அப்படின்னு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆன்சர் எடுக்கும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இந்த 3 டேட்டா இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் சென்டென்ஸை ரீட் பண்ணி இதை எடுத்தோம், செகண்ட் சென்டென்ஸை ரீட் பண்ணி இந்த இதை எடுத்தோம், தேர்ட் சென்டென்ஸை ரீட் பண்ணி இந்த இதை எடுத்திருக்கோம். இப்போது இந்த 3ஐயும் நம்ம ஒரே இதாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே BAC அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ADC அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த D கரெக்டாக எங்கே வருது? ஏக்கும் சிக்கும் ஊடால வருது. அப்போ இதை இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ இது என்ன ஆகும்? BADC அப்படின்னு வரும். ஓகேவா? ஏன்னா இதை நம்ம கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? நம்மளுக்கு எதுவும் மாறாதில்ல. ஸோ அப்போ இந்த D இங்கே வரும்போது நம்மளுக்கு BADC அப்படின்னு மாறுது. அடுத்து பாருங்கள், இங்கே BEA அப்படின்னு இருக்குது. அப்போ E எங்கே ஃபிட் ஆகும் நம்மளுக்கு? இங்கே Bக்கும் Aக்கும் நடுவில் வரணும். அப்போ இந்த இடத்துல வருமா? அப்போ அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும் பாருங்கள், BEADC அப்படின்னு வருமா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச 3 டேட்டாவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்பைன் பண்ணி ஒரே டேட்டாவை மாற்றிட்டோமா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரே டேட்டாவாக கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ ஒரே டேட்டாவாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன? மிகச்சிறிய நபர் தான் கேட்டாங்க. ஸோ நம்ம பெரியவங்க எல்லாத்தையுமே மேலே தான் எழுதிட்டே வந்தோம். அப்போது கீழே இருக்கிறவங்க தான் ரொம்ப சிறியவங்க. அப்போ யார்? C தான் நம்மளுக்கு ரொம்ப சிறியவங்க. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்க C தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே அடுக்க போகிறோம். அவங்க கொடுத்ததை அதை அப்படியே டேரெக்டாக சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ரொம்பவே ஈஸியான சம். இது அப்படியே நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக போட்டிருப்போம். ஸோ ரோமன் நம்பராக கொடுத்துருக்கறதுனால ரோமன் நம்பரை நம்ம நம்பராக மாற்றி அதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோமன் நம்பர்ஸில் நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 5, இது 10, இது 20, இது 40. சரிங்களா? ஸோ XL அப்படின்னு போட்டிருக்குது 40. ஸோ இப்போது நம்ம 4 எப்படி போடுவோம்? இப்படி தானே போடுவோம். Vங்கிறது 5ஐ குறிக்கும். 5க்கு முன்னாடி ஒரு 1 போட்டால் என்ன அர்த்தம்? 5லேருந்து 1 கழிச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம 4க்கு இப்படி தானே எழுதுவோம். அப்போ இது 4ஐ குறிக்குது அப்படிங்கிறப்ப L 50ஐ குறிக்கும். Lக்கு முன்னாடி X இருக்குது அப்படின்னா 50லேருந்து 10 கம்மி. அது என்னது? 40. அப்போ XL அப்படிங்கிறது 40ஐ குறிக்கும். சரிங்களா? இப்போ XCங்கிறது என்ன குறிக்கும்? C அப்படிங்கிறது 100ஐ குறிக்கும். அப்போ 100க்கு முன்னாடி ஒரு X இருக்குது அப்படின்னா 100லேருந்து 10 கம்மி. அப்போ XC அப்படிங்கிறது 90ஐ குறிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ரோமன் நம்பர்ஸை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ Vனா 5, Xனா 10, XX இருக்கிறதுனால 20, XL அப்படின்னா 40. சரிங்களா? அடுத்து என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி மூவ் ஆன் ஆயிருக்குன்னு பாருங்கள். 5 எப்படி 10 ஆயிருக்கும்? இன்ட்டு 2 பண்ணி நம்மளுக்கு 10 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே லாஜிக் எல்லாத்துக்கும் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். 10 எப்படி 20 ஆயிருக்கும்? இன்ட்டு 2 பண்ணோன்னா 20 ஆயிருக்கும். 20 எப்படி நம்மளுக்கு 40 ஆயிருக்கும்? அதே இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 40 ஆயிரும். அப்போ எல்லாத்தையுமே 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஜிக் ஒன்று போல் வருது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ 42ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 80ன்னு கிடைக்கும். ஸோ 80 டேரெக்டாக நம்ம ஆன்சராக எழுதக்கூடாது. 80ஐ ரோமன் நம்பராக நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம்? L15 தெரியுமா? அதை போட்டாச்சு. 50க்கு அப்புறம் 80 வரதுக்கு இன்னும் என்ன பண்ணணும்? 3 10 தேவையா? அதனால் 3x போட்டாச்சு. அப்போது LXXX அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி கொடுத்தோன்னே நம்ம ஏபிசிடி யோசிக்க போயிடக்கூடாதுப்பா. எக்ஸு எல் சி வி இது எல்லாமே ரோமன் நம்பர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதை நம்பரில் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறப்ப இந்த சம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படியே பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு இந்த மாடலில் யோசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாடல்லையும் சம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2 எண்களின் கூடுதல் 36 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 2 எண் இருக்குது. ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு எண்ணை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த 2 எண்ணோட கூடுதல் வந்து 36ன்னு இருக்கான். அப்போ இந்த X + Y தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 36 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த டேட்டா சொல்கிறாங்க பாருங்கள். மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு எண் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு எண்ணோட 8 அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு எண் X, இன்னொரு எண் Y. அப்போது ஒரு எண் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு எண்ணை விட 8 அதிகம். அப்போ X = Y + 8 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஓகே. அப்போ அடுத்து நம்ம டேட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X = Y + 8 அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எனில் அந்த எண்ணில் சிறிய எண் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது
எக்ஸ் வந்து ஒய்யை விட 8 அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் பெருசா ஒய் பெருசா? எக்ஸ் தான் பெருசு. அப்போ நம்ம கேட்டிருக்கதோ சிறிய எண். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போது ஒய் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வாங்க இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து ஒய்யை விட 8 அதிகம் அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஒய் எல்லாத்தையுமே ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ இந்த ஒய் எந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னு ஆகும். அப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள், ரெண்டுமே எக்ஸ் ஒய்ன்ற மாதிரி ஈக்குவேஷனாக இருக்கா? ஸோ ரெண்டையும் ஜஸ்ட் எக்ஸ் ஒய் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் அடுத்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஒய்யில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறதுனால அது டேரெக்டாக கேன்சல் ஆகும். ஸோ நம்ம டேரெக்டாக ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கான வேல்யூ நம்மளுக்கு 22 அப்படின்னு கிடைக்கிது. ஏன்னா நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண தான் போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2xன்னு வரும், 36 + 8 44ன்னு வரும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ 2ஐயும் 44ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 22 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 22ன்னு கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக இருக்குன்றதால நம்ம இதிலேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போதில் எக்ஸுக்கு பதிலாக 22 போட்டுக்கிறோம். அப்போ இங்கே மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு ஒய் தானே வேணும். ஸோ ஒய்யை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க, மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்னு ஆகும். 8ஐ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ் 8 மைனஸ் 8ன்னு ஆகும். 22 மைனஸ் 8 என்ன கிடைக்கும்? 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 14 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். நம்ம இப்போ எக்ஸ் ஆன்சராக எழுதணுமா ஒய் ஆன்சராக எழுதணுமா? நமக்கு கேட்டதோ மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மிகச்சிறிய எண் ஒய் தான். ஒய்யோட 14 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. 14 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக போடுங்கப்பா. ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிச்சோன்னே எக்ஸை கொண்டு வந்து ஆன்சராக மார்க் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது சிறிய எண் தான். சரிங்களா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ளஸ் என்பது மல்டிப்ளிகேஷன், மைனஸ் என்பது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் என்பது அடிஷன், டிவிஷன் என்பது சப்ராக்ஷன் குறித்தால். அதாவது அந்தந்த சிம்பிளை வந்து அதுக்கான மீனிங் இல்லாமல் மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இது ரீசனிங்கில் ரெகுலராக கேட்குற ஒரு சம் தான். இந்த மாடல் இருக்கிற சம்மை எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? 12 - 3 + 5 × 20 இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க சிம்பிள் படி சால்வ் பண்ணாமல் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேர்மை மாற்றிட்டு நம்ம சால்வ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைனஸ்க்கு டிவைட் கொடுத்துருந்தாங்க மாற்றிக்கோங்க, ப்ளஸ்க்கு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க மாற்றிக்கோங்க, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனை அடிஷன் கொடுத்துருந்தாங்க அதையும் மாற்றிக்கிட்டாச்சு. இப்போது அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதன்படி நம்ம கொடுத்துருக்குற டேர்மில் இருக்க சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி எழுதிட்டோம். இப்போது இதை நம்ம இப்படியே டேரெக்டாக சால்வ் பண்ணக்கூடாது. போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? போர்ட் மாஸில் இதில் ப்ராக்கெட்டும் இல்லை, ஆஃபும் இல்லை. அடுத்து என்ன பண்ணுவோம்? டிவிஷன் பண்ணுவோம். டிவிஷன் பண்ண என்ன வரும்? 12/3 தான் பண்ணணும். பட் 12/3 என்ன வரும்? 1 3 is 3, 4 3s are 12 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 4 × 5 அப்படின்னு இருக்குது. அப்போ 5ஐ 4 மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் தான் இருக்குது. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணணும். அதனால தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் போகிறோம். 4 × 5 என்ன வரும்? 20 அப்படின்னு வரும். ஸோ 20ஐ போட்டாச்சு. அடுத்து ப்ளஸ் 20 மட்டும்தான் இருக்குது. 20 + 20 நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 40 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிச்சு. ஓகேவா? வெரி சிம்பிள். சரிங்களா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா? 40 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டேரெக்டாக இதை நம்ம சால்வ் பண்ணக்கூடாதுப்பா. இங்கே கொடுத்துருக்க சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிட்டு சால்வ் பண்ணணும். அந்த ஸ்டெப்பை கவனமாக பண்ணிட்டோனாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எப்போ நம்ம 2-3 சிம்பிள்ஸ் வர மாதிரி ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே போர்ட் மாஸ் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸில் கேட்குற சம்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெகுலராகவே ஒரு கொஷின் வைப்பாங்க. ஸோ இந்த சமயமே நீங்கள் வந்து கவனம் கொடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். லாம்பிக் என்பதை 835764 எனவும் மற்றும் டைமண்ட் என்பதை 2635092 எனவும் குறியீட்டால் குறிக்கப்பட்டால் பிளைண்ட் என்பது குறிக்கப்படும் விதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லாம்பிக்கை இந்த நம்பரில் எழுதும்போதில் டைமண்ட் வந்து இந்த நம்பரில் எழுதும்போது பிளைண்டை என்னென்னு எழுதுவோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வி. ஸோ இந்த சம்மை நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமெரிக் சம்ஸ் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா
முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஸோ அந்த 2 விஷயத்த பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க வார்த்தையில் இருக்கிற லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் எத்தனை லெட்டர் இருக்குது? 6 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கே நம்பர் பாருங்கள், நம்பருமே நம்மளுக்கு 6 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த லெட்டருக்கு இப்போது ஃபஸ்ட் இருக்க லெட்டருக்கு ஃபஸ்ட் இருக்க நம்பர் தான் வரும், செகண்ட் இருக்க லெட்டருக்கு செகண்ட் இருக்கிற நம்பர் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டைமண்டுக்கும் செக் பண்ணிடுங்க. டைமண்டில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? 3 4 4 3 7 லெட்டர் இருக்கா? ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு 7 நம்பர் தான் இருக்குது. அப்போது ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் இருக்குது, ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் தான் எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ அது நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. அடுத்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு பிளைண்டுக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளைண்ட் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற ஒரு லெட்டர்ஸுமே அவங்க கொடுத்துருக்கிறதுலே இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது BLIND அப்படின்னு இந்த ஒரு லெட்டருமே நம்மளுக்கு அவங்க கோட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். B இருக்குது, L இருக்குது, I ரெண்டுலேயுமே இருக்குது, N இருக்குது, Dயும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இதில் என்ன லெட்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன நம்பர்ஸை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மெனக்கிட்டு கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக B இங்கே இருக்கா, அப்போ இங்கே B எத்தனாவதாக இருக்குது, அதுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? புரிஞ்சது தானே? 2 கண்டிஷன் நம்ம மறந்துடக்கூடாதுப்பா. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வேர்ட்ஸில் இருக்கிற லெட்டர்ஸும் இங்கே இருக்கிற நம்பரும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் ஃபஸ்ட் லெட்டருக்கு ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட் கண்டிஷனாக பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கேட்டிருக்கிற வார்த்தையோட லெட்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கா, இதை வச்சு நம்ம எழுதிடலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் சால்வ் ஆச்சு அப்படின்னா, இப்போது எல்லுக்கு வந்து 8, ஏக்கு வந்து 3 அப்படின்னு நம்ம வரிசையாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ABCD ஏலேருந்து Z வரை நம்பர் பார்த்துருப்போம் இல்லையா? 1லேருந்து 26 வரை. அதை நம்ம வச்சு எப்படி நம்மளுக்கு இந்த நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்து போடணும். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி யோசிக்க தேவையே இல்லை, டேரெக்டாக எடுத்துடலாம். B எங்கே இருக்குது? இங்கே 4ஆவதாக இருக்குது. அப்போ இங்கே 4ஆவதாக இருக்க நம்பர் என்ன? 7 அப்படிங்கிறது தான். அப்போது 7 தான் ஆரம்பிக்கணும். எல்லாத்துலேயுமே 7 அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, லாஸ்ட்டு போயிடுங்க. இங்கே பாருங்கள், NDன்னு ஒன்று போல் முடியுது. ஸோ இங்கே NDன்னு தான் ஒன்று போல் முடியுது. அப்போ லாஸ்ட் இந்த 2 தான் நம்மளுக்கு வரணும். அப்போ 9-2ன்னு இருக்கா? அப்போ 9-2 தான் நம்மளுக்கு ஆன்சர் முடியணும். அப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, மற்ற எந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு 9-2ன்னு முடியலை. அப்போது ஆப்ஷன் A தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு Bலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா ஆப்ஷனுமே ஒன்று போல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக செகண்ட் லெட்டர் போகாமல் லாஸ்ட்லேருந்து பார்க்குறோம். ஸோ எங்கேயுமே NDன்னு முடியுது, நம்ம கண்டுபிடிக்க போகிறதும் ND அப்படின்னு தான் முடியுது. அப்போ அந்த 2 நம்பருமே ஒன்று போல் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம டேரெக்டாக எல்லா ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் போட்டோம். ஸோ வரிசையாக போயிருந்தோம் அப்படின்னா L கண்டுபிடிச்சி, I கண்டுபிடிச்சி, N கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறமா தான் Dக்கு வந்திருப்போம். நம்மளுக்கு எல்லாமே ஒன்று போல் வருது, எலிமினேட்டே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப லாஸ்ட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த லெட்டர் செக் பண்ணுறீங்களோ அதுக்கான லெட்டரை மட்டும் கரெக்டாக எடுக்கணும். அதாவது இங்கே D எந்த பொசிஷனில் இருக்கோ, இங்கே D லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ இங்கே லாஸ்ட்டில் இருக்க நம்பர் தான் Dக்கு சொந்தம் அப்படிங்கிறத மட்டும் கவனமாக எடுக்க தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான். ஸோ வாங்க ஒரு க்ராஸ் செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துடலாம். Bக்கு வந்து 7 அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம். Lக்கு என்னது? Lக்கு 8, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஐக்கு என்ன வரும்னு பாருங்கள், ஐக்கு 6 இருக்குது. ஸோ NDக்கு 92 வரும், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போது 78692 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸாம் ஹாலில் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் நம்மளுக்கு எலிமினேட் ஆகி கிளிக் ஆனோடனே நம்ம ஆப்ஷன் மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ரீசனிங் சம் எல்லாமே ரொம்ப 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 ஈஸியான சம்ஸ்ப்பா. ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்டே ரீசனிங் PYQs இருக்குது, நிறைய டாபிக் வைஸ் ரீசனிங் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொடுக்குற டெஸ்ட் எல்லாத்தையுமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற PYQs கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக போட்டு பாருங்கள். ஸோ இது எல்லாமே உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 25 out of 25 எடுக்கணும் அப்படிங்கிறத இலக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி மேக்ஸுக்குன்னு டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது ஒன்று மட்டுமே போதும், நம்மளால் கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இதே மாதிரி ரெகுலராக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி மேக்ஸ் போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.